காருக்கு சேஃபா வந்து சேர்ந்துட்டேன். திடீர்னு பயங்கர அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. டஸ்ட் அலர்ஜியா என்னன்னு தெரியல. கண்ணு அரிச்சிக்கிட்டே இருக்கு, தும்பல் வந்துட்டே இருக்கு. ஷூட் கூட பண்ண முடியல என்னால சரியா. அப்படியே தும்பிக்கிட்டே ஷூட் பண்ணி என்னன்னு தெரியல. டஸ்ட் அலர்ஜியா. காருக்கு வந்துட்டேன். எல்லாரும் 1 மணிக்கு 1:30 மணிக்குள்ள சாப்பிட்டு கிளம்பணும் பேசியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் எல்லாம் காரு தான் வரணும். 2 கார் இங்கே தான் நிற்குது. நான் வந்து ஒன்றா படுத்துட்டு அங்கே வர தூங்கலான்னு இருக்கேன். அங்கே வந்தோடனே இங்கேருந்து லஞ்ச் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊர் கொடைக்கானல் தான். நம்ம ஊர் ஆயிடுச்சு. போன வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட இது 6வது வாட்டியோ 5வது வாட்டியோ போயிட்டு இருக்கு கொடைக்கானலுக்கு. நீங்கள் வாங்கலாம் பார்த்துருவீங்க. போயிட்டு இன்னைக்கு நைட் நாளைக்கு நைட் சில் பண்ணிட்டு சனிக்கிழமை கிளம்புற மாதிரி பிளானு. தூங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மஞ்சு வாட்டு பார்த்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட திருப்பியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த அக்கா வீட்டுக்கு. இடம் இல்லையா? போக முடியாதா? பைக் போக முடியாதா? பைக் போக முடியாதா? நாட்டுக்கோழி, ஃபிஷ்ஷு, முட்டை, பிராய்லர் கோழி, மட்டன். சூப்பராக இருக்கு. நாட்டுக்கோழி நல்ல சாப்பாடு. தொட்டுக்க பேச்சு சூப்பராக சாப்பாடு. வழக்கம் போல் நம்ம தங்கச்சி நவீனோட தங்கச்சி ஸ்ட்ரெயிட் டுவர்ட்ஸ் கொடைக்கானல். இந்த ஊரை விட்டு நாங்கள் விடைப்படுகிறோம். ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துட்டு we are going to கொடைக்கானல். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் நவீன் அண்ட் ஃபேமிலி. என்ன சாப்பாடுப்பா மத்தியானம். மட்டனு, சிக்கனு, நாட்டுக்கோழி, ஃபிஷ்ஷு, முட்டை சகலம் சாப்பிட்டோம். ஜல்லிக்கட்டும் சூப்பராக பார்த்துட்டு மூவிங் ஃப்ரம் ஹியர். இதான் அவங்க வீடு, மோனிஷ் வீடு. திஸ் இஸ் மோனிஷ் ஹவுஸ். எல்லாம் கிளம்பியாச்சு. எனக்கு டயர்டாக இருக்குது. உண்டை மயக்கமாகுது. உண்டை மயக்கம் தொங்குற மாதிரி இருக்குது. செம்ம சாப்பாடு ஃபுல் கட்டு. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கொடைக்கானல் போகிறோம். கொடைக்கானல் சூப்பர் ஊருங்க. இந்த ஊர் கலிங்கப்பட்டி, திருச்சி பக்கத்தில். ஒரு வாட்டியும் இங்கே வந்துட்டு இங்கேருந்து கிளம்பும் போது ஒரு கனத்த இதயத்தோடு தான் கிளம்புவோம். ஸோ இப்போ நாங்கள் கொடைக்கானல் கிளம்பிட்டோம். எல்லாம் மாடு முடிச்சுட்டு எல்லாம் வராங்க. எல்லாம் மாடுங்களாம். நாங்கள் கொடைக்கானல் போயின்னு இருக்கோம். எல்லாம் மாடுங்களாம் வந்துட்டு இருக்காங்க. எப்போ ரைட்டு லெஃப்டா? இந்த இடம் ஃபுல்லாமே நம்மளுது தான். ஆனா எங்க அப்பா வித்துட்டாரு எல்லாமே. இந்த இது இருக்குல்ல ஃபுல்லாமே ஒரு குளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த பிரேக்கில் மீட் பண்ணுறேன். அடுத்த பிரேக்கு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போகிற மாதிரி பிளானு. அங்கே நான் மீட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆளோட வீட்டுக்கு தான் இப்போ நவீன் வந்திருக்கான். யாருன்னா நம்ம புவின்னு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கான். நவீனுக்கு சொந்தக்காரரு. அவங்க ஒய்ஃபு வெரி வெரி ஸ்வீட் குமாரி. குமாரியோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். பேக்கில் தெரியுதுல்ல, அதான் குமாரி அப்பா அம்மா வீடு. நான் காட்டுறேன். இதுதான் நம்ம குமாரியோட தோப்பு, தென்னந்தோப்பா. வாவ், வீடு பாருங்க அழகாக இருக்குது இந்த மாதிரி இடத்துல. வாட் அ பிளசன்ட். அவங்க அப்பா அம்மாலாம் அங்கே நிற்கிறாங்க போல இருக்குது. நமக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆக வேண்டியதான். செம்மையாக இருக்குது குமாரி வீடு, தென்னந்தோப்பு. செம்ம அழகாக இருக்குது. அப்படியே பாருங்கள். அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா மலை, அப்படியே பச்சை பசேன்னு செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. தருவோமா? குடுறா தண்ணிடா. காய்ங்களா கிளாஸ்மேட்டு அவங்க படிச்சான். அவங்க அப்பாவா? சூப்பர். வணக்கம் வணக்கம். செம்மையா இருக்குல்ல தென்னந்தோப்பு. இந்த இடத்துல சூப்பரா மயில். கிளம்பியாச்சு.
எல்லா பிரேக்கும் முடிஞ்சு மேபி ஒரு டீ பிரேக் மலை ஏறிக்கலாமா? எப்படி இருக்கும் டீ பிரேக்? கண்டிப்பா ஏறிட்டுறோம் மலைலாம் ஏறும்போது. ஸோ இப்பயே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சூப்பரா இருந்தது. ரொம்ப நேரம் சின்ன பாதை அதுவே போறோம். நைட்டு ஒரு 9 மணிக்கு 9 மணிக்கு போயிடணும் ஆசைப்படுறோம். நினைக்கிறேன். சரி, நான் வந்து அடுத்த பிரேக்ல அத்லகுள்ள உங்களை மீட் பண்றேன். அதே மாதிரி தான் எங்க 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். நான் வீடியோட ஆரம்பத்திலேயே நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் டேகு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் 5 எபிசோட் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் பார்க்கலையோ ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. முக்கியமாக 4 and 5 அந்த எபிசோட் சுத்தமாக வியூஸே இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் போய் பார்த்து சேனல் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து நானும் ஸ்ரீபாலம் ஒரு போன வருஷமாக முந்தின வருஷம் தனியாக கொடைக்கானல் வந்தேன் இல்லையா, நானும் ஸ்ரீபாலம் மட்டும். அப்போ காலையில் பஸ்ஸு இங்கே தான் வந்துருந்தாங்க. இங்கேருந்து தான் நாங்கள் டீ சாப்பிட்டே கொடைக்கானல் போனோம். அதே ஸ்பாட் தான் இப்போ வந்திருக்கோம். ஒரு டீ பிரேக். இப்போ கிளம்புனா 8 மணிக்கு போகும் காட்டுது. தேட்டரா டிராஃபிக் பொறுத்து இருக்கு, பார்க்கலாம். இதே இடத்துல தான் நாங்கள் நானும் ஸ்ரீபாலை வந்து டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பஸ்ஸில் ஃபன் பண்ணிட்டு போனோம். இப்போ நவீனோட ஃபன் பண்ணிட்டு மாடா மாடு தான் போகிற வைக்கலாம். யார் வரா? அப்படியே சைடாக போக வேண்டியதான். கண்டிப்பாக இருட்டுறோம். இருட்டில் தான் நீங்கள் ஏற போகிறோம். செம்மையாக இருக்குல்ல அந்த ரோடு. இந்த ட்ரிப் சூப்பராக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம ஜல்லிக்கட்டு பார்த்தோம், கலிங்கப்பட்டி அழகான கிராமத்தை பார்த்தோம். இப்போ அங்கேருந்து இப்போ அப்படியே வந்து கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். நைட்டு செம்ம ஃபண்ணுக்கெலாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம். கேம்ப் ஃபயரு, அப்புறம் டான்ஸு, பார்ட்டி, அது இதுன்னு இருக்கும்போது. ஸோ ஸ்டே டியூன். பஸ்லாம் போனேன். பஸ்லேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமாம், நைட்டு செம்ம பார்ட்டி, டான்ஸு. எங்கள் டான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்த எபிசோட்லாம் பாருங்கள். இங்கேருந்து நம்ம அட்டகாசமாக இந்த வீடியோ நம்ம கொண்டு போகலாம். கொடைக்கானல் வந்து ரீச் ஆயாச்சு. சென்னையே அந்த குளிர்ந்துச்சு. அப்பயே நான் நினச்சேன் செம்மையாக இருக்கு. அப்பயே நான் நினச்சேன் அல்டிமேட் குளிர். லைட்லாம் செம்மையாக இருக்குல்ல. செக்இன் பண்ணிட்ட ரூமு. இந்த ரூம் நான் காட்டுறேன். சூப்பர் ரூமு. இது காட்டேஜ் மாதிரி காட்டுறேன். இங்கே ஒரு சிட் அவுட்டு. இங்கே எப்படி கேம்ப் ஃபயர் பண்ணலாம் நான் பிளான் பண்ணுறேன். ஏதோ என்னன்னு தெரில. இது வந்து காட்டேஜ். கீழே இருக்குது, மேலே இருக்குது. நாங்கள் கீழே மட்டும் ரெண்ட் எடுத்துருக்கோம். பர் டே 4000. டபுள் பெட்ரூம் காட்டேஜ். அப்படியே காட்டுறோம். ரூம் முடிச்சுக்கிறேன். இது ஒரு ஹால் மாதிரி, டைனிங் டேபிள், டபுள் பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். அப்புறம் இது ஒரு பெட்ரூம். 2 பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்கும். இல்ல அட்டாச் பாத்ரூம் காட்டில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கிச்சன். சமைச்சிக்கலாம். எதுவும் இல்லை. நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி இதை எடுத்து வந்து கேன் குக். எப்படி ரூம் எப்படி இருக்கு? ரூம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கொடைக்கானல் எப்படி இருக்கு? கொடைக்கானல்
அருமையா இருக்கு. அருமையா சேகரண்ணனுக்கு மட்டும் இப்போ சொட்டு ஒண்ணு தேவைப்படுது. அந்த சொட்டு வியூ காட்டுறோம் உங்களுக்கு. கொடைக்கானல் ஃபுல்லா தெரியும். ஃபுல்லா மிஸ்டா இருக்கு. ஏய் வாடா, அவன் புகை காட்டுறான். வாயில புகை வரத காட்டுறான். வா இங்க வா. எந்த இடத்துல நல்லா இரு. புகை எங்க தெரியுது? புகை ஃபுல்லு காலைல காட்டுறேன். காலைல செம்மையா இருக்கு இந்த இடம். இப்போ ஃபுல்லா லைட்டா இருக்கு. காட்டு புகை புகை புகை. நான் பேசுவேன். இருடா தெரியுது. இரு இன்னும் கொஞ்சம் வாய்க்கிட்ட மெதுவா ஊந்துற போறா. ஊது தெரியுது. கிளாஸ்ல வந்துட்டேன். ஆமாடா சூப்பரான நெருப்பு போட்டா. அம்மா குளிர் சான்ஸ் போன போற சிறப்பா ஏதோ செட் பண்ணுகிறாரு. ஏதோ செட் பண்ணிருக்கிறாரு. அண்ணா பாருங்க என்ன மாதிரி நட்டாரு. ப்ரிப்பேர்டா நிறைய பேர் நாங்க சொல்லி கூட ப்ரிப்பேர்டா வரல. அதனால கொஞ்சம் குழுதான் இங்க வருது. அது அனுப்பிதான் இங்க வருது. Morris, light. அம்மா चटनी सूपर है चिकन ग्रेवी ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் டின்னரு. நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம் டின்னரை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next video.